ஸோ இப்போ நம்ம சீக்வன்சஸ் பார்த்தோம், நம்பர்ஸ் அண்ட் இட்ஸ் ரேஷியோ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாச்சி மீன்ஸ் த நம்பர்ஸ், நான் இப்போ பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே. ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ இன் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது சப்போஸ் இஃப் த மார்க்கெட் நீங்கள் வந்து 1 day கேல்குலேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. 1 dayல மார்க்கெட் வந்து இப்படி டவுன் ட்ரெண்ட் அண்ட் இங்கே ஒரு ஸ்லைட் மூமெண்ட் இப்படி இருக்குது. ஸோ இந்த டேர்ன் பார்த்தீங்கன்னா நியர்லி லாங்காக ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் எடுக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ரிவர்ஸ் ரீட்ரேசிங். ஸோ இந்த மாதிரி வர்றது தான் ரீட்ரேஸ்மெண்ட். அதே சேம் சப்போஸ் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு டேர்னுக்கு அப்புறம் டவுன் ஆகும்போது இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இது பியரிஸ், இது புல்லிஸ். இதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல். ஸோ எந்த லெவலுக்கு வந்து அது எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்வர்ட் போகும் இல்லை வந்து டவுன் அவுட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, ட்ரேடிங் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் வேஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு மீன்ஸ் ஐகான் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து கேல்குலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ 1 day மூமெண்ட் எடுத்துக்கும். 1 day மூமெண்ட்டில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து சார்ட் போயிட்டுருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டில் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் லிட்டில் பிட் நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவர்ஸ் ட்ரெண்டில் ஒன்று வரும். ஸோ இஃப் யூ கிளிக் த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து பர்சன்டேஜஸ் காமிக்கும். ஸோ என்ன கிளிக் பண்ண உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் பர்சன்டேஜ் காமிக்கும். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.23, 0.38 அண்ட் 0.61 அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஹோல் டே அனலைசிஸ் பண்ணிவிட்டு இங்கே எந்த மூமெண்ட்டில் ஒரு டவுனு லாங்காக ஒரு டவுன் ஆர் அப்வர்ட் மூமெண்ட் இருக்கும்போது அட் சம் பாயிண்ட் மார்க்கெட் வில் பி இன் எ ரிவர்சல் மூமெண்ட். அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், யூ ஹாவ் டு அப்ளை த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அப்ளை பண்ணும்போது இங்கே அட் சம் பாயிண்ட் மூமெண்ட் மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்களேன், யூ கேன் அப்ளை ஃபார் த இந்த லெவலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு டவுனில். ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போது 0.3% அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது வரையும் நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட க்ரூட் ரேட் வந்து 6000 இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் இஃப் த க்ரூட் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி மீன்ஸ் இட் வென்ட் அரௌண்ட் 6000 டவுன் ட்ரெண்ட், தென் ஸ்லைட் சேஞ்சஸ் மூமெண்ட் இங்கே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து மூமெண்ட் புல்லிஸாக இருக்கும்போது யூ கேன் அப்ளை அப் டு 23% நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஃபிக்ஸ் த டார்கெட். ஸோ இப்போ சப்போஸ் 6020 யூ கேன் ஃபிக்ஸ் த டார்கெட் அண்ட் யூ கேன் புக் ப்ராஃபிட். அப்படி இல்லையா இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறான்னு நினச்சா 38% வரையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணால் அங்கே ஒரு 6040 வரையும் டார்கெட். சேம் இஸ் இன் த கேஸ் ஆஃப் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ மூமெண்ட் உங்களுக்கு வந்து அப்வர்ட் மூமெண்ட் போயிட்டே இருக்குது. அட் சம் பாயிண்ட் தேர் வில் பி ரிவர்சல். அங்கே இருக்கும்போது சேம் யூ கேன் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே உங்களுக்கு 6000 ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 5980 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் டார்கெட். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மேஜர் டூல்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? இது ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ். இந்த டூல்ஸில் வாட்ஸ் த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஃபிக்ஸ் த பாயிண்ட் அரௌண்ட் 6000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அங்கேருந்து R1 அப்படின்னு சொல்லுவோம் 6020, R2 6040. இந்த பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் R1 R2 R3 வரையும் போ அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்டன்ட் லெவல் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்போஸ் இப்படிதான் உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா 6000 S1 சப்போர்ட் லெவல்னால் S1 சொல்கிறோம். அது கீழே உங்களுக்கு டவுன் மூவ் போகுது அப்படின்னா 5980 வந்து S2. ஸோ யூ கேன் கால்குலேட் அக்கார்டிங் டு த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ். இது உங்களுக்கு வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த சீக்வன்ஸ் அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபிபனாச்சி வித் சீக்வன்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்றது மெனி டைப்ஸ் அது. இதெல்லாம் ஒரு டைப் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அப்புறமா நீங்களே வந்து ஓனாக செல்ஃப் ட்ரேட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எனி டவுட்ஸ் த ஃபிபனாச்சி சீக்வன்சஸ் ஆர் த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.